அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு நாள். நாளை வரக்கூடிய மாசி மகத் திருநாள்னு சொல்லலாம். அதாவது 12/3/2025 புதன்கிழமை ரொம்ப விசேஷமான மாசி மகத் திருநாள்னு நம்ம சொல்லலாம். மாசி மாதம் அப்படின்னாலே அது சிவபெருமானுக்கே உரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நல்ல கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு மாதம்தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு. அதுலேயும் மக நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நாள் ரொம்ப விசேஷமானது. நம்மளை சொல்லுவாங்க இல்லையா, புண்ணிய நதிக்கரைகளில் போய் நம்ம நீராடணும் அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு. அப்படிப்பட்ட விசேஷமான அந்த தீர்த்த தலங்களில் தெய்வங்களுமே பார்த்திங்கன்னா நீராடக்கூடிய கடலாடக்கூடிய ஒரு மாதம்தான், நாள் தான் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். மாசி மகம்னு சொல்லக்கூடிய நாளை வரக்கூடிய புதன்கிழமை எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா தீர்த்தவாரி உற்சவம் செய்வாங்க. இந்த நாளில் மனுஷங்க மட்டும் கிடையாதுங்க, தெய்வங்களுமே புனித நீராடுறது வழக்கம்னே சொல்லலாம். மாசி மகம் அப்படின்னாலே தமிழ் மாதங்களில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாள்னு சொல்லலாங்க. மகா சிவராத்திரி எவ்வளோ விசேஷமானதோ அதை இப்போ தான் நம்ம அழகாக பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணி சிவபெருமானை நினைத்து வழிபாடு மேற்கொண்டிருப்போம். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இணையாக ரொம்ப முக்கியமான விரத நாட்களாக சிவபெருமானை நோக்கி பார்த்திங்கன்னா இந்த மாசி மக நாள் நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு நாள். பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது நாளை வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கும்பகோண மகாமகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மகாமக திருநாள் தான் நாளைக்கு. அந்த கும்பகோண மகாமக குளத்தில் பார்த்திங்கன்னா தெய்வங்களும் நீராடுவதாகவும் எல்லா நதிக்கரைகள் பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் பார்த்திங்கன்னா குளியல் போடுவாங்க. ஸோ இவ்வளோ விசேஷமான இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா கடலாடும் மாதம்னே சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யலாம், வீட்டில் இருந்தே இந்த மாசி மக நாளை எவ்வாறு நமக்கு கழிப்பது, வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கணும், செய்த பாவங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா நாளை வரக்கூடிய இந்த மாசி மக நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்பு உங்களில் எத்தனை பேருக்கு சிவபெருமானை பிடிக்கும்? சிவாய நமன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க உங்கள் மனம் ஏங்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் மனசில் ஏதாவது குறைகளோ இல்லை கடவுளே எனக்கு இந்த குறைகளை தீர்த்து வைங்க, எனக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக எழுதி வைங்க. கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டு அதன்படி பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த பதிவை நீங்கள் மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸையும் கீழே தெரிவிச்சிருங்க. ஏன்னா சிவபெருமானுடைய அருளாசி நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நாளை இந்த மாசி மக திருநாளை தவறவே விடாதீங்க. நம்மளுடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியது தான் நாளை. கங்கை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான ஒரு நீராக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ஜலமாக இருந்தாலும் சரி நாளை அது புண்ணிய நதிக்கு இணையானதாகவே கருதக்கூடியதாக அமையும். ஆமாங்க, கங்கை நதியில் போய் எத்தனை பேர் அவங்க செய்த பாவங்கள் போகணும்னு சொல்லி குளிச்சிருப்பாங்க. அப்படி பாவங்களை சேர்த்து வைத்திருந்த அந்த கங்கை நதிக்கரையே பார்த்திங்கன்னா தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மாசி மக திருநாள்னு சொல்லலாம். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட எல்லா புண்ணிய நதிகளுமே கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாகவே ஐதீகமாக. அதனால தான் அங்கே அவ்வளோ கூட்டம். ஒவ்வொரு மனிதர்களுமே சரி, ஒவ்வொரு நதிக்கரையும் சரி, தான் சேர்த்து வைத்த தன்னால் செய்யப்பட்ட பாவங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கும் அப்படின்றது ஐதீகம்ங்க. நீங்களுமே சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ பார்த்திங்கன்னா புனித நீராட தவறாதீங்க. ரொம்ப விசேஷமான இந்த நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து ஆலயத்திற்கு சென்று இறை தரிசனம் மேற்கொள்வதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னே சொல்லலாம்.
அடுத்தது திருமாங்கல்ய சரடம் மாற்றிக்கொள்ள உகந்த ஒரு நாள் தான் இந்த மாசி மக நாள்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு எளிய கதையே இருக்குது இந்த மாசி மகத்தை பற்றி. அதாவது தக்ஷனுடைய மகளாக அம்பிகை அவதரித்த ஒரு நாள் தான் இந்த மாசி மகம்னே சொல்லுவாங்க. குழந்தை இல்லாத தம்பதி பார்த்திங்கன்னா இந்த மாசி மகத்தன்னைக்கு புனித நதிக்கரைகளில் தம்பதி சமதியாக சேர்ந்து நீராடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு புத்திர பேரும் கிடைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் பார்த்திங்கன்னா இந்த நாள்லன்னு சொல்கிறாங்க. இது சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாள்னே நம்ம தாராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நாளில் முன்னோர் வழிபாடும், அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிறது மூலமாக பல ஜென்ம பாவங்களில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சரி, எந்த தெய்வத்தை எந்த நேரத்தில் நாளை மாசி மகத்தன்று வழிபாடு செய்கிறது அப்படின்னா, முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கூட உபதேசம் செய்ததாக சொல்லக்கூடியதாக இருக்குது நாளை வரக்கூடிய மாசி மகத்தன்னைக்கு. பாருங்கள் எவ்வளோ விசேஷங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்கள் இந்த மாசி மகத்தில். அப்பேற்பட்ட பொன்னான நாள். அது மட்டும் கிடையாதுங்க, அதாவது பாதாள உலகத்திலே இருந்தே பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததுமே இந்த நாள்லன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதனால் எந்த தெய்வங்களுடைய ஆலயங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, உடனே சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்க. நீங்கள் போய் அங்கே தரிசனமாவது பார்த்துட்டு வாங்க. முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த மாசி மகத்தன்று சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சரியான ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைது. காலையில் 3:53 துவங்கிடுது. மார்ச் மாதம் 13ஆம் தேதி காலையில் 5:09 வரைக்கும் இருக்குங்க. அந்த நேரத்தில் நீங்கள் புனித நதிக்கரைகளில் தாராளமாக நீராடலாம். இதை நீங்கள் தவற விடவே விடாதீங்க. எங்கே இருந்தாலும் சரி அங்கேருந்தே நீங்கள் நீராட தவறாதீங்க. உங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் பலவிதமான வெளி இடங்களுக்கு சென்று நதிக்கரைகளில் நீராட முடியல அப்படின்னா கூட உங்கள் வீட்லேயே நீங்கள் சுத்தமான நீரில் ரொம்ப குளிர்ந்த நீராக இல்லாமல் வெது வெதுப்பான நீர் கொஞ்சமாக கூட நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க விடாமல் வெது ஏன்னா அந்த வெது வெதுப்பான நீரில் தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஆட்கொள்வதாக சொல்லுவாங்க. அப்படி அந்த கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய நீரில் நீங்கள் மறந்துடாமல் குளியல் எடுங்க. தலை குளிக்கிறது ரொம்ப விசேஷமானது. புனித நதிக்கரைகளை நீராடுறது அப்படின்னாலே நமக்கு உள்ளம் கால் முதல்ல பார்த்திங்கன்னா உச்சந்தலை வரை நனைந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. மறந்துடாமல் இதை மட்டும் செய்துருங்க. தெய்வ வழிபாட்டிற்கு இணையானது புனித நதிக்கரைகளில் நீராடுவது, ஆலய தரிசனம் மேற்கொள்வது. நிச்சயமாக நாளை வரக்கூடிய பொன்னான நாளை தவற விடாதீர்கள். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.